மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைக்காரங்களுக்கும் சொல்றேன், மற்றவங்களுக்கும் சொல்றேன், தமிழ்தாய் வாழ்த்து இத்தனையாவது முறை பாடப்பட்டது. அதனால தமிழ்தாய் வாழ்த்துக்கு நம்ம மரியாதை கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. தமிழ்தாயின் மரியாதையை யாரும் கெடுக்க முடியாது. எங்க பாடினாலும், எந்த நேரத்தில் பாடினாலும், எப்பொழுது பாடினாலும் தமிழ்தாய் தனது மகுடத்தோடு தான் இருப்பாள். நீங்க தான் அவளோட பெருமையை குறைக்கிறீங்க. இன்னொன்று, மத்திய உள்துறை அமைச்சர்லேருந்து வர சர்க்குலர் என்னன்னா, ஆளுநர், ஜனாதிபதி இவங்கெல்லாம் கலந்து கொள்ளுகின்ற இடங்களில், மாநாடுகளில், நிகழ்வுகளில் முதலில் நாட்டுப்பாடல், அப்புறம் நாட்டுப்பண், அப்புறம் மாநிலப்பண், மொழிப்பாடல் பாடணும்னு புரோட்டோகால் இருக்கு. அதனால தமிழ் தாய்க்கு எங்களை விட மரியாதை கொடுக்கவர்கள் யாரும் இல்ல. ஐயா, இப்பதாங்க அந்த வந்தே மாதர பாடலு அங்கீகரிச்சிருக்காங்க பாராளுமன்றத்துல. தமிழ் தாய்க்கு எங்களை விட மரியாதை கொடுக்க முடியும் யாரும் கொடுக்க முடியாது. உங்க இதுக்கு முன்னால் உள்ள ஆட்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாடாமலேயே எத்தனை நிகழ்ச்சி நடத்தினீங்க. தமிழ் தாய்க்கு நாங்கள் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம், மகுடம் சூட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவாக சொல்லுங்க. எந்த மாநிலத்தையாவது செங்கோல் பயன்படுத்துறாங்களா? இல்ல. ஆனா எல்லா மாநில எம்பியும் உட்கார்ந்து இருக்கிற, செயலாற்றுகிற பாராளுமன்றத்துல தமிழகத்துல பயன்படுத்துகிற செங்கோல் தான் அங்க வீட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்க எந்த விதத்தையும் தமிழுக்கு மரியாதை கொடுத்து கொண்டிருக்கோம். நம்மளோட சிவனடியாதிகள், ஆதீனங்கள் தான் போய் அங்க தமிழை வாழ்த்து பாடி அங்க செங்கோலை நிறுவனாங்க. ஆனா அதே இங்க உள்ள வெங்கடேசன் போன்றவர்கள் செங்கோலை ஏன் வைக்கிறேன்னு தமிழ்நாட்டில் விட்டு போய் கேட்டாங்க. அதனால எல்லாத்துலயும் அரசியல் செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக வீட்டிற்கு அனுப்பப்பட்டதற்கு காரணம், மத்திய அரசு கொடுத்ததெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லி மத்திய அரசின் மீது ஒரு மோதல் போக்கை கடைபிடித்ததை மக்கள் விரும்பவில்லை. அதனாலதான் நேற்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போகும்போது அவர்கள் ஒரு இணக்கமான சூழ்நிலையை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களை போன்றவர்களெல்லாம் நாங்கள் வலியுறுத்தினோம் என்பது எனது கருத்து. நான் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்து அறநிலையத்துறை பொதுமக்களை இப்படி அடைச்சி போடாம சுதந்திரமா அவங்களை வழிபாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன்.